டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் ரவுண்டு 1 கவுன்சிலிங், அதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்படி, டென்டேட்டிவ் அலோகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு கிடைக்கும், ஜாயினிங் டேட் என்ன, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் சொல்கிறோம். இந்த ரவுண்டு 1க்கு சொல்கிறதா ரவுண்டு 2க்கும் ரவுண்டுக்கு 3க்குமே இது அப்படியே பொருந்தும். இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் வித்தியாசம் வரும். இந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த வீடியோ உண்மையிலேயே வந்து பணக்கார பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா, மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கவே வேணாம். இது வந்து ஒரு மிடில் கிளாஸு புவர், அதாவது ஏழை மற்றும் நடுத்தர மாணவருடைய பெற்றோர்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் குணா டியூஷனுடைய சேனலை பார்க்குறதுக்கு எங்களுடைய நன்றி. இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நேரடியாக நல்வழி காட்டியிருக்கிறோம். இப்போ கடவுளுடைய கருணையால் 2 ஆண்டுகளாக வந்து ஆன்லைனில் யூடியூப் சேனல் மூலம் 5 லட்சம் பார்வையாளர்களை உங்களுடைய குணா டியூஷன் சென்டர் வந்து சாதிச்சிருக்கேன். உங்கள் குணா டியூஷனுக்கு நீங்கள் நேரடியாக வரணும்னா எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் போட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எல்லா அப்ளிகேஷனுமே, எல்லா ஆன்லைன் அப்ளிகேஷனுமே, அப்ளிகேஷன் போகிறதுலேருந்து அட்மிஷன் வரைக்கும் கடவுளுடைய கருணையால் சிறப்பாக பண்ணித்தரோம். இப்போது நம்ம இந்த முறை வந்து பிஇ பிடெக் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1ல் என்ன பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த 2024 இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்மெண்ட் காலேஜ் வந்து 14 இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் வந்து 3 இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் 5 இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இணைந்த கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் வந்து 16 இருக்குது. இதை இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து 446 இருக்குது. இந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வேறு பேர் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். இது இந்த நம்பர் வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இப்போ எனக்கு கிடைச்சிருக்க டேட்டா படி 446 இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ நம்மளுக்கு ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. இந்த ரவுண்டு 1 கவுன்சிலிங்கிறது ஜூலை 29 ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 10 முடியும். இந்த 29 10க்குள்ளார முக்கியமான டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 7 அண்டு ஆகஸ்ட் 10. இதுதான் ரவுண்டு 1க்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அது எந்த வகையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எப்படி நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ரவுண்டு 1க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்ப்போம். இந்த 2024 மொத்தம் 1,97,601 பேர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்காங்க, தகுதி வாய்ந்த மாணவர்கள். இந்த தகுதி வாய்ந்த மாணவர்களில் முதல் ரவுண்டுக்கு வந்து 1ஆம் நம்பர்லேருந்து உங்களுக்கு 26,654 பேரை கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. கட் ஆஃப் மார்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 179லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரிவு மாணவர்களும், அதாவது அகடமிக் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒகேஷனல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளி மாணவர்களை 7.5% இருந்தாலும் சரி, இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் நீங்கள் ரவுண்டு 1ல் கலந்துக்கலாம். ரவுண்டு 1ங்கிறது நம்மளுக்கு ஜூலை 29 காலையில் 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 31/7 ஈவினிங் 5 மணிக்கு முடிஞ்சிடும். இதுக்கு இடைப்பட்டதில் நம்ம எடுத்துடணும். 29, 30, 31 கரெக்டாக 3 days தான், 3 நாள். இந்த 3 நாளில் நம்மளுக்கு தேவையான காலேஜெல்லாம் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும் நம்மளுக்காங்க. இதில் அப்படி நம்ம வந்து இந்த 31 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1 டென்டேட்டிவ் தற்காலிகமான ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஆகஸ்ட் 1 காலையில் 10 மணிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் நெட்டில் வந்துடும், அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இது தற்காலிகமானது. இந்த ஆர்டர் வந்த உடனே ஆகஸ்ட் 1 வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு தான் அந்த ஆகஸ்ட் 1 தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜ் பேர் போட்டிருக்கோம், உங்களுக்கு காலேஜ் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலேஜ் பேரை போட்டு உங்களுடைய பேர், அப்ளிகேஷன் ஐடி, எந்த பிரான்ச்சு கிடச்சிருக்கு, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன காலேஜில் கிடச்சிருக்கிறது எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. அங்கே அந்த ஆப்ஷன் வந்து மொத்தம் 6 டைப் இருக்கும். இருந்தாலும் இதில் முதல் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் அல்லது அக்செப்ட் அண்ட் அப்டேட் இருக்கும். இது நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிலத்தில் புரியலைன்னா கூட அவங்க இதில் நெட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி தூய தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வரும். அதாவது இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னா
இப்போ நீங்கள் நிறைய காலேஜ் போட்டிருப்பீங்க, அதில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். ஒரு உதாரணமாக 20வது காலேஜ் கிடச்சிருக்கு, ஒரு 60 காலேஜ் நீங்கள் போட்டிருக்கீங்க, 20வது காலேஜ் கிடச்சிருக்குன்னா அதுவே உங்களுக்கு ஓகே தான்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த 20வது காலேஜ் அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே ஏதாவது ஒரு காலேஜ் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இந்த மிடில் கிளாஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து எளிமையான மற்றும் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இந்த 3வது ஆப்ஷனுங்கிறது என்னன்னா, இப்போ இருக்கிறது எனக்கு வேணவே வேணாம், இந்த 20வது காலேஜ் எனக்கு வேணாம், ஃபார்வேர்டு இருந்தால் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது. ஒருவேளை ஃபார்வேர்டு ஆகலை அப்படின்னா இந்த காலேஜ் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்குறது முடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணவே வேணாம், நான் கவுன்சில் விட்டு வெளியில் போகிறேங்கிறது. அதனால் இந்த ஆப்ஷன்லாம் மிடில் கிளாஸுக்கு ஒத்து வராது. இந்த முதல் 2 தான் ஓரளவுக்கு பெஸ்ட். உங்களுடைய சூழ்நிலை பார்த்து புரிஞ்சு பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிறீங்க, நிறைய பேர் விவரம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா 10 காலேஜ் 15 காலேஜ் தான் போடுவாங்க. அவங்க எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது உங்களால் அதிகபட்சம் எத்தனை கல்லூரிகள் போட முடியுமோ அதை போட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி போடும்போது உங்கள் கட் ஆஃப் மார்க் பிரகாரம் சீட்டு கிடைக்காம கூட போய்ட பாருங்க. அலாட்டட் கம்யூனிட்டி அலாட்டட் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து நாட் அலாட்டட்னு இருக்குது பாருங்கள். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இதை நான் வந்து எனக்கு ஃபார்வேர்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. 2வது வந்து நான் இந்த கவுன்சில் விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிறது. இதை கொடுக்காதீங்க. உங்களுக்கு சீட்டே கிடைக்கணும்னாலும் திரும்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்வேர்டில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த முறை எல்லாருமே எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதால அப்படி இருக்கும். இப்போ அப்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே அந்த சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது அப்செட் ஆக வேணாம். அப்வேர்டில் நிறைய பேர்த்துக்கு நிறைய சீட்டு வாங்கி நான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து முதல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, இப்பொழுது எனக்கு ஒதுக்கப்படுறதை நான் நேற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னா அந்த இது வந்து ப்ளூ கலரில் அப்படியே மாறிடும். இதை நீங்கள் செல்ஃபோனில் செஞ்சாலும் சரி, லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரௌசிங் சென்டர் பண்ணாலும் சரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறும். அது மாறின உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அல்லது 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் 2வது ஆப்ஷன் ப்ளூ கலரில் மாறும். இந்த இடத்த பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபிங்கரை கையில் வச்சு பண்ணும்போது செல்லாம் பண்ணும்போது 2ம் பக்கத்தில் இருக்கும். நம்ம இதை தான் நம்ம கிளிக் பண்ண நினச்சிட்டு முதல்ல இதை கிளிக் பண்ணிவிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணாலும் செகண்ட் ஆப்ஷன் பண்ணாலும் எந்த ஆப்ஷன் பண்ணாலும் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் செலெக்ஷன் கேட்கும். ஆமாம் அப்படின்னு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே அப்படியே விட்டுறாதீங்க. இதில் பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தை வரணும், சக்ஸஸ் அப்படின்னு வரணும். யுவர் ஆப்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அங்கே சேவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா மீண்டும் ஒரு முறை நீங்கள் அந்த வந்து சப்மிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எத்தனாம் தேதிக்குள்ளே செய்யணும்? இந்த சப்மிட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா இல்லை தேர்டா ஃபோர்த்தாகலாம் எப்போ பண்ணணும்? 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகஸ்ட் 1, 2க்குள்ளே முடிச்சிடணும். 2ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் இது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த முதல் ரவுண்டினுடைய நல்ல நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 3 தான். ஆகஸ்ட் 3ல் உங்களுக்கு பர்மனண்ட்டான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுன்னா அது காலையில் 10 மணிக்குள்ளாரே வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணும்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்த ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எத்தனாம் தேதிக்குள்ள அந்த காலேஜ் போகணும். இது வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் மாற்றுத்திறனாளி அந்த கோட்டாவில் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு 12 டேட் கொடுத்துருவோம். உங்களுக்கு வேறு டேட் இந்த இடத்துல இருக்கும். அந்த டேட்டை கண்டக்ட் பண்ணிக்க. இதில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும், ஆன் ஆர் பிஃபோர் அப்படின்னு இருக்கும். ஆன் ஆர் பிஃபோர்னு இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டேட் கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி கூட நீங்கள் எப்போனாலும் போகலாம். முடிஞ்ச வரை உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன தெளிவாக சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் போகலாம். ஆன் ஆர் பிஃபோர் தான் இது நம்மளுக்கு. அங்கே நீங்கள் இப்போ அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணிங்க இல்லைங்களா? நீங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் முதல் ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது எனக்கு உதவி அதை கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ உங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு காலேஜ் வந்திருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக நீங்கள் காலேஜுக்கு போகலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தவங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நேரடியாக காலேஜுக்கு போகலாம். என்ன காலேஜுக்கு எடுத்துகிட்டு அந்த காலேஜுக்கு போகலாம். 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே போயிடணும். இது இப்போ அவங்க கவுன்சிலுக்கு கொடுத்துருக்க டேட்டு.
உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன டேட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இது அந்த தேதிக்குள்ளே நீங்கள் நேரடியாக காலேஜ் போகலாம். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்கன்னு வச்சுங்க. இப்போது அதாவது வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட், நான் எனக்கு ஒதுக்கப்பட்டது ஏற்கிறேன், முன்னேற வாய்ப்பு இருந்தால் இதை உறுதி செய்கிறேன்னு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். ஆனால் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த டிஎஃப்சி சென்டருக்கு தான் போகணும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டருக்கு தான் போகணும். டிஎஃப்சி சென்டர்னா என்ன? நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே இந்த இடத்துல டிஎஃப்சி சென்டர்னு ஒன்று போட்டிருப்பீங்க. உங்கள் அப்ளிகேஷன் காப்பி எடுத்து பாருங்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனில் இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், டிஎஃப்சி. இது நீங்கள் நாங்கள் இப்போ வந்து விருத்தாசலம் போட்டிருக்கோம், உங்களுக்கு நீங்கள் என்ன ஊர் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே போயிடணும். ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணவங்க நேரடியாக காலேஜுக்கு போகலாம். ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணவங்க டிஎஃப்சி சென்டருக்கு தான் போகணும். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் 2 கிளிக் பண்ணவங்க நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதாவது அப்வேர்டு ஆயிருக்கா இல்லையா, அப்வேர்டு ஆயிருந்தா அதுக்கு முன்னாடி மாறி இருந்தால் மாறினா காலேஜ் அங்கே காட்டும். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே முத 3ஆம் தேதி கிடச்சிது இல்லைங்களா, அந்த காலேஜ் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க திரும்ப சொல்ல, இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய சந்தேகம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க என்ன காலேஜ் கிடைக்குதோ நேரடியாக காலேஜுக்கு போங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நேராக டிஎஃப்சி சென்டருக்கு போங்க. அங்கே அப்டேட் கொடுத்துருப்போம். அது 10ஆம் தேதி தெரியும், மேலே போகுதா இல்லை இருந்த இடத்துல இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் ரீஅலாட்மெண்ட் ஆர்டர், இது இந்த ரீஅலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு போயிடுங்க. இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ரவுண்டு 1ங்கிறது ஆகஸ்ட் 10 ஆரம்பிக்குது. அதே டைமில் ரவுண்டு, அதாவது ஆகஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 முடியும். ரவுண்டு 1ங்கிறது ஆகஸ்ட் 10 முடியும். அதே டைமில் அதே ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரவுண்டு 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், 2ஆவது ரவுண்டு ஆகஸ்ட் நம்மளுக்கு வந்து 28 முடியும். 3ஆவது ரவுண்டு வந்து ஆகஸ்ட் 28 ஆரம்பிக்கும். ஒரு ரவுண்டு முடிகிறப்ப இன்னொரு ரவுண்டு ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்திருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரவுண்டு 1க்கு என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோமோ அதே தான் ரவுண்டு 2க்கும் அதே தான் ரவுண்டு 3க்கும் பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ இதில் எல்லோரும் எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்னேன், இது பணக்கார பேரண்ட்ஸு பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை பார்க்க வேணாம். ஏன்னா அவங்கள்ட்ட பணம் நிறையா இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டா மார்க் பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. நேராக போய் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் வந்து நேரடியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அல்லது கவர்மெண்ட் கோட்டாவோ பணம் கொடுத்து டொனேஷன் கொடுத்து ஏதாவது சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு அல்லது கொஞ்சம் ஏழையாக இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் தான் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். +2க்கு பிறகு நம்மளுக்கு பிடிச்ச படிப்பு எடுக்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ், இந்த காரணிகள்லாம் மனசில் வச்சிங்க. முதல்ல உங்களுடைய குறிக்கோள் உண்மையிலே அதுதானா, நீங்கள் இன்ஜினியரிங் தானா, உங்களுடைய விருப்பம் என்ன, அதில் அந்த இன்ஜினியரிங்கில் என்ன துறையில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுடைய விருப்பத்தை மட்டும் பார்க்காம தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அதில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா படிக்கல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி இப்படிலாம் இருக்குது, இது பண்ணால் நான் இப்படி போக முடியும் அப்படின்னு உட்காந்து பேசுங்க. 4வது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம், உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், குடும்பத்தினுடைய நிதி ஆதாரம். இந்த மொதல் வருஷம் வந்து காட்டை வச்சு வீட்டை வச்சு நகையை வச்சு ஏதாவது வச்சு ஒரு காசில் வந்து நிறைய பேர் பணம் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி நிறைய பேர்த்துக்கு வருது. அது இல்லாமல் உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற என்ன காலேஜ் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் வரும். பொதுவாகவே நம்மளுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ங்கிறது பொதுவாக 4 தான். பிடெக் அதாவது இன்ஜினியரிங், அதுக்கடுத்து மெடிக்கல், எல்லா டாக்டர் படிப்போம், அக்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் அண்டு லா. இந்த 4 தான் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த ஏன் இதுக்கு பேர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வச்சுருக்காங்கன்னா, இந்த 4 படிப்பை படித்தா மட்டும்தான் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்க முடியும். மீதி எந்த படிச்சாலும் யாரையாவது சார்ந்து இருக்கணுங்கிறதான். இப்போ இன்னும் 2-3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதுதான் மெயினான ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அப்போ நம்ம ஒரு பிடெக்ங்கிற அதை பற்றி பார்ப்போம். இந்த பிடெக்ங்கிற இது படிப்பு இல்லை, இது ப்ரொஃபஷனல். நம்ம இறக்குற வரைக்கும் உனக்கு இதுதான் தொழில். அதனால் நீங்கள் படிக்க போகலை, நீங்கள் பிடெக் படிக்க போகலை, பிடெக் உரிய தொழிலை கற்றுக்க போகிறீங்க. அப்போது இதில் எல்லாமே என்கிட்ட கேட்குறது எந்த காலத்தில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்துடைய கொஷின். அடுத்த கேள்வி ஒரே ஒரு கேள்வி, எந்த பிரான்ச் படித்தா நல்லாயிருக்கும்.
இப்போ நீங்கள் கூகுளில் போய் பிஇபி டெக் டாப் 10 காலேஜஸ்ன்னு போட்டால் இவ்வளோ காலேஜ், நான் 10 காலேஜ் தான் கேட்டேன், அது 32 காலேஜுக்கு மேலே காட்டுது. இப்போ என்னன்னா, இந்த டாப் 10ல் படித்தா தான் லைஃபா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜ் இருக்குன்னு சொன்னால், இந்த டாப் 10ங்கிறது ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கலாம் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். அப்போது இந்த டாப் 10ல் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இதில் இல்லைன்னாலும் நம்முடைய வாழ்க்கையை தரமானதாக மாற்றுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நிறைய பேர் எங்கள்கிட்ட வர இந்த 36 வருட அனுபவத்தில் நிறைய பேர், அதுவும் இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் கேட்குறது எல்லாமே இந்த டாப் 10 அதே தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு 446 தனியார் கல்லூரி இருக்குன்னு வச்சுக்குவோம், டாப் 10 கழிச்சிருவோம். அப்போ மீதி 436 காலத்தில் படிக்கிறவங்களாம் வேஸ்ட்டா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அதனுடைய அந்த ஒப்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னுடைய அனுபவத்தில் 36 வருஷத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் 1000 பேர்த்துக்கு மேலே இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்களே இந்த டாப் 10 அந்த காலத்தில் படித்தவங்களே இல்லை. ஏன்னா கட் ஆஃப் மார்க் பிரகாரம் அது கிடைக்கல, எல்லாமே மிடில் கிளாஸ் தான். அப்போ அவர்களுக்கு என்ன கல்லூரி கிடைச்சதோ அந்த கல்லூரியில் தான் படிச்சிருக்காங்க. இதில் நிறைய பேர் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் அரசு வேலைக்கு போயிட்டாங்க. அது வந்து அமெரிக்காவில் ஒரு பையன் அரசு பள்ளியில் படிச்சுட்டு சிட்டிசன்ஷிப்பே வாங்கிட்டு அவனுக்கு ஒரு 6000 லேபர்ஸுக்கு அவன் தான் சிஇஓவாக இருக்கான். இப்படிலாம் அந்த கல்வி தகுதியை வளர்த்துக்கிறாங்க. எனவே எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அனுபவத்தில் அந்த டாப் 10 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சி உங்கள்கிட்ட பண வசதி இருந்தால் போங்க, இல்லைன்னா மன வருத்தப்படாதீங்க. எந்த கல்லூரி கிடைக்குதோ அந்த கல்லூரியில் எடுத்து சிறப்பாக படிங்க. இதுலேயும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டாப் 10 காலேஜஸில் கிடைக்கல அப்படின்னா பொதுவாக எங்களுடைய ஒப்பீனியன் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முதல்ல கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கான்னு பாருங்கள், அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருக்கான்னு பாருங்கள், அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அந்த இதில் இருக்கான்னு பாருங்கள், அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜில் இருக்கான்னு பாருங்கள். அதுவும் இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜ் வாங்க. அந்த ப்ரைவேட் காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தால் ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா குறையும். அது மாதிரி பாருங்கள். அதேமாரி பக்கத்தில் எதுவுமே இல்லை, எங்கள் ஹாஸ்டலில் தான் தங்கணும் அப்படின்னா அதில் எது கொஞ்சம் சிறப்பான கல்லூரின்னு பார்த்து சேருங்க. பொதுவாக ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னா அந்த படிப்பில் 60 சீட்டு வந்து கவர்மெண்ட் ஒரு நார்மலான ஒரு பிரான்ச்சுக்கு சொல்கிறேன், 60 சீட்டு வந்து கவுன்சிலிங் மூலமோ, அதுக்கடுத்து 60 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலம் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ ஒரு பிரான்ச்சில் 120 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கிற டாப் 10 காலேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த டாப் 10 காலேஜில் வேணால் போய் கேட்டு பாருங்கள், எந்த காலேஜாக தான் இருக்கட்டுமே, அந்த 120 பேர்த்துக்குமே அவங்க வேலை வாய்ப்பு தராங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா 120 பேர்த்தில் டாப் 20க்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. மீதி எல்லாருமே நம்ம தான் வேலை தேடிக்கணும். அதனால் பணம் இருக்கிறவங்க கட் ஆஃப் மார்க் பிரகாரம் உங்களுக்கு டாப் 10 காலேஜ் கிடைச்சா நீங்கள் போய் சேருங்க. அதில் ஒரு ஏழை மாணவனோ அல்லது மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோ தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறதுங்கிறது எங்களுடைய அனுபவத்தில் சரியில்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எந்த கல்லூரியில் கடைசியாக ஒரே பாயிண்டில் நாங்கள் முடிச்சுக்குவோம், நீ டாப் 10 காலேஜே தேடாதீங்க. உங்களுக்கு டாப் 10 காலேஜ் கிடைக்கலன்னா டாப் 10 காலேஜ் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் படிக்கிற காலேஜில் டாப் 10ல் இருங்க, அவ்வளோதான். டாப் 10 ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்துருப்பாங்க. எந்த கல்லூரியில் வேணாலும் படித்தாதான் என்ன. ஏன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் வசதியில் எந்த காலேஜில் லெக்சர் பாடம் நடத்தினா அதை நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்க முடியும். அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களே நிறைய கிளாஸஸ் லெசன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம எவ்வளோ அறிவு வேணாலும் வளர்த்துக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு என்ன கல்லூரி கிடைச்சாலும் அந்த கல்லூரியில் சேர்ந்து நல்லா படிங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும். இன்னும் ஒரு 4 வருடம் கழித்து படிப்பு முடிச்சிடுவீங்க. 5வது ஆண்டு அல்லது 6வது ஆண்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக செட்டில் ஆகிடும். நல்ல தரமான இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நினைக்கிற படிப்பு நினைக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்கிறது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.